நமஸ்காரம். சக மாணவர்களிடத்திலிருந்தோ அல்லது கசின்ஸ் ஒத்தருக்கொத்தரோ அண்ணன் தம்பிகளோ அதை போல் இருக்கும்போது பியர் பிரஷர் என்று சொல்லுவோம். அருகில் இருப்பவர்களுடைய அழுத்தம், பிரஷர், அது மெதுவே இன்ன படிப்பு தான் சேர வேண்டும், என் பெண்ணை என் பிள்ளை இங்குதான் சேர்த்திருக்கிறேன் என்கிற இடத்தில் தொடங்கும். இப்படித்தான் படிக்க வேண்டும், இப்படித்தான் மார்க் எடுக்க வேண்டும், இப்படித்தான் கடன் வாங்கி கார் வாங்க வேண்டும், கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டும், இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் தான் இருக்க வேண்டும். இதிலெல்லாம் பியர் பிரஷர். அதை தாண்டித்தான் யாரும் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. பேச்சுக்கு வேண்டுமானால் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், நமக்காக நாம் வாழ வேண்டும், உங்களை நீங்கள் பாருங்கள் என்றெல்லாம் விளம்பரம் அழகாக இருக்கும். ஆனால் கடைசியில் வாழ்க்கை நமக்காக இருக்காது. நம்மை பற்றி பிறத்தியார் என்ன நினைத்து விடுவார்களோ என்பதற்கே வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுதான் கண்ட உண்மை. ஆனால் இந்த பியர் பிரஷர் எல்லாம் கிட்டத்தட்ட 20 வருடங்களாகவே இருக்கின்றன. அதற்கு முன்னால் வேறு மாதிரி இருந்தது, இப்போது வேறு மாதிரி உள்ளது. எத்தனை சம்பாதித்தாலும் போதவில்லை, இருவர் வேலைக்கு போய் சம்பாதித்தாலும் போதவில்லை. இதெல்லாம் கூட இப்போது வியப்பாக இருக்காது, பழகி போய்விட்டது. ஆனால் சமீபத்தில் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு இடத்திலிருந்து பியர் பிரஷர். பொதுவாகவே ஆன்மீக படிப்புக்கு இளைஞர்கள் வருவது துர்லபம், அரிது. ஓரளவுக்கு ஏதோ ராமாயணம் என்றால் என்ன, பாரதம் என்றால் என்னன்னு தெரிந்து கொள்வார்கள். அதற்கு மேல் யாருமே பள்ளிக்கூட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு, இதெல்லாம் இப்ப கற்றுக்கொண்டால் உதவுமா என்று வீட்டு பெரியவர்களே பேச ஆரம்பித்து விடுவார்கள். அது மெதுமெதுவே அந்த பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் கூட அதில் விருப்பம் போய்விடும். ஒருத்தர் ஆன்மீக படிப்புக்கு வேத பாடசாலையில் வேதம் கற்க கொண்டு வந்து விடுகிறேன், சேர்க்கலாம் என்று பார்க்கிறோம் என்று பேசினார். அதற்கப்புறம் என்ன வாய்ப்புகள் இருக்கும், எப்படி வாழ்க்கை அமையும், அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். இந்த படிப்பு மிக உயர்ந்தது, ஆத்ம பரமாத்ம கல்வி, அதெல்லாம் எடுத்துரைத்தவுடன் புரிந்து கொண்டார். இல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைத்தேன், அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. நல்ல அத்தியாபகராக பாராயணக்காரராக இருந்தால் ரிசர்ச் ஸ்காலராக போகலாம், அர்ச்சகராக போகலாம், இன்னும் பல வாய்ப்புகள், உபன்யாசகராகலாம், ஏதோ பகவத் கைங்கரியத்தில் இருக்கலாம், அதுதானே நமக்கும் சிறப்பானது என்று பேசின போது புரிந்து கொண்டார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்ப வந்து சொல்லும் போது வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் வேத கல்வி வேண்டாம்னு சொல்லுகிறார்கள், அவர்கள் லௌகிக கல்வியே இருக்கட்டும் என்று பிரியப்படுகிறார்கள். ஏனெனில் தாங்களும் அதுதான் படித்தார்கள். அந்த தாத்தா பாட்டியினுடைய பிள்ளைகள், பெண்கள், அவர்களும் அதுதான் படித்தோம். இப்ப எங்களுடைய பிள்ளையைத்தான் சேர்க்க வந்தோம், அவனும் அதுதான் படிக்க வேண்டும்னு எதிர்பார்க்கிறார்கள். இல்லை என்றால் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயப்படுகிறார்கள் என்று வந்து சொன்னார். அப்போதுதான் புரிந்தது, வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடத்திலிருந்து கூட இந்த கல்விக்கு பியர் பிரஷர் வரும்.
ஓரிடத்தில் சேர்ந்துதான் படிக்க வேண்டும் என்பதில்லை. அந்த நாளில் அவரவர் வீட்டிலேயே தான் பெரியவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள், மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த நாளில் தங்களால் அமர்த்தி சொல்லிக் கொடுக்க தங்களுக்கு தெரியவில்லையே, அதற்காகத்தான் அடுத்தவரை தேட வேண்டியுள்ளது. ஆனால் தாங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், மற்றொரு இடத்திலும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் யோசித்து பார்த்தால் பிள்ளையினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது. இதில் ஆச்சரியம், அவர்கள் நியூஸ் பார்ப்பதையோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதையோ நிறுத்தி நாளாகிவிட்டதுன்னு தான் நினைக்க தோன்றிற்று. சமீபத்தில் ஒரு கட்டுரை பார்த்தேன், செய்தியே பார்த்தேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாப்ட்வேர் கம்பெனிகளிலே கூட என்ட்ரி லெவல் சேலரி மாறவே இல்லை. அன்றும் 30-35,000 தான், இன்றும் 30-35,000 தான். ஆனால் நாட்டில் விலைவாசி எங்கோ போய்விட்டது என்று படித்தேன். ஒருவேளை இதையெல்லாம் அந்த பெரியவர்கள் படிக்கவில்லையோ என்னமோ. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சொல்லலாம், அல்லது அண்ட வீடு, அசல் வீடு, உறவுக்காரர்கள், சிப்ளிங்ஸ் யார் யாரோ இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் பங்குக்கு சொல்லி வைக்கலாம், நாம் தான் படிக்கவில்லை, மற்றொருத்தராவது நன்கு படிக்கட்டுமே என்கிற நினைவு இருக்க வேண்டும். அது இல்லாமல் நான் பெறாத நன்மை யாரும் பெற வேண்டாம், அந்த எண்ணம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதனால் இப்படி ஒரு ரூபத்தில் பிரேயர் பிரஷர் வரும். அது அப்போதுதான் புரிந்தது. சரி, அப்படி அவர்கள் ஏதோ புரியாத்தனத்தாலே தெரியாமல் பேசுகிறார்கள், இருக்கட்டும், பரிவால் தானே பேசுவார்கள். தங்கள் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் தான் யாரும் நினைப்பார்கள். அப்படிங்கிற நினைவில் பேசியிருந்தால் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லித்தான் தீர வேண்டும். அவரவருக்கு ஆச்சாரியன் இருக்கிறார், குரு, அவரை கேட்டாலும் சொல்லுவார். கண்டிப்பா இதை படிக்க வேண்டும் என்றுதான் எந்த குருவும் சொல்லுவார். அதிலும் ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறதுங்கிறது பலருக்கும் தெரியும். ஏதோ ஒரு பயம், அறியாமை, அதனால் பேசிவிடுவார்கள். மற்றொன்று, அப்பா அம்மா சொன்ன பல விஷயத்தை நடு வயதினர் பலதை கேட்டதும் இல்லை. ஆனால் சில சமயம் இதை மட்டும் கேட்கலாம் என்று தோணினாலும் தோன்றலாம். ஆனால் ஏதோ பெரியவர்கள் சொன்னதை கேட்ட அளவுக்கு பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் மீண்டும் தொடக்கத்தில் சொன்னதை கூறி முடிக்கிறேன். நல்லது, இதுதான் தர்மம்னு தேர்ந்தெடுத்த பிற்பாடு அந்த தர்மத்தின் வழிதான் நடந்தாக வேண்டும். அதற்கு எவ்வளவு தூரம் பேசி எடுத்து சொல்ல முடியுமோ கண்டிப்பா அந்த முயற்சி எடுக்க வேண்டும். எந்த ரூபத்திலும் பியர் பிரஷர் வரலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.